ஆன்மீகம் சமயப் பெரியோர்களின் கருத்துக்களிலிருந்து சில. முதலில் இறைவனை அடைய வழிகள். பக்தி வேறு, கர்மம் வேறு அல்ல. கர்மம் வேறு, ஞானம் வேறு அல்ல. அனைத்தும் ஒரே குறிக்கோளான இறைவனை அடைவதற்கான வழிகளே ஆகும். அவரவர் தன்மைக்கு ஏற்ப எந்த வழியை பின்பற்றினாலும் இறுதியில் அடைய வேண்டிய லட்சியம் எல்லோருக்கும் ஒன்றுதான். இது ஆதிசங்கரின் அருள்வாக்கு. சபலம் வேண்டாம் என்பது குறித்து புத்தரின் போதனை. சபலம் ஒரு மனிதனை பலவீனப்படுத்தி படுகுழியில் தள்ளிவிடும். நாம் காணும் இன்பங்கள் ஏதும் நிலையற்றவை. துன்பத்திற்கு காரணம் ஆசைகளே. நோயும் முதுமையும் மரணமும் உள்ள வாழ்க்கை இது. நாம் என்றைக்கு இவற்றின் தன்மைகளை உணர்கிறோமோ அன்றே வாழ்வின் உண்மைகளை உணர்ந்தவர் ஆகிறோம். பிரார்த்தனையால் வாஸ்தவமான பலன் நிச்சயம் உண்டு. மனமும் வாக்கும் ஒன்று சேர்ந்து ஊக்கத்தோடு ஏதேனும் ஒரு பொருளை பிரார்த்தித்து கேட்குமானால் அந்த பிரார்த்தனைக்கு பலன் கிடைக்கும். ஈஸ்வரா, இவையெல்லாம் உன்னுடையவை என்று வாயால் மட்டும் சொல்லி அவையெல்லாம் தன்னுடையவை என்று மனதில் நினைக்கிறவனுடைய பிரார்த்தனைக்கு பலன் உண்டாகாது. பகவானே, நீ ரூபத்தோடு இருக்கிறாயா அல்லது நீ ரூபமற்றவன் என்பது எனக்கே தெரியாது. நீ எப்படி இருந்த போதிலும் என் மீதுள்ள உன் கருணையால் என்னை ரட்சித்து அருள்வாய். எனக்கு உன் தரிசனம் கிடைக்கும்படி அனுகிரகம் செய்வாய். எனது பிரார்த்தனை இதுவே உண்மையான பிரார்த்தனை. இது பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் போதனை. பக்திக்கு ஆதாரமாக சுவாமி விவேகானந்தர் அருளியவை. பக்தி என்பது தூய்மையை அடிப்படையாக கொண்டே எழுகிறது. புற தூய்மையை எளிதாக மாற்றிவிடலாம். ஆனால் அதை காட்டிலும் மேன்மையான அகத்தூய்மையை மாற்ற முடியாது. அகத்தூய்மையே பக்திக்கு ஆதாரமாக அமைகிறது. உண்மை, தயவு, அகிம்சை, அன்பு ஆகிய குணங்களை கொண்டு பிறரது பொருளை விரும்பாமலும் வீணான எண்ணங்கள் இல்லாமலும் பிறரால் ஏற்படும் இன்னல்களை குறித்து வருந்தாமலும் இருந்தால் அகத்தூய்மையை அடையலாம்.